எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிளகு செடி வளர்ப்ப பத்தி பார்க்க போறோங்க. இது வந்து கரூர் மாவட்டத்துல ரொம்ப வறட்சியான ஏரியா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கரூர் மாவட்டத்துல தேக்கு மரத்துல நாங்க மிளக வந்து சாத்தியப்படுத்தியிருக்கோம். இந்த சாத்தியத்த வந்து எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தோட்டங்கள்ல இந்த மாரியான தேக்கு, மஹோகனி, செம்மரம், வேங்கை, ஈட்டி இந்த மாரியான அதிக நாள் பலன் கொடுக்கக்கூடிய மரங்கள வந்து 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் வளர்த்து பயன்பெறுவாங்க. சார் இந்த மரங்கள்லாம் வளர்க்கும்போது வந்து எங்களுக்கு ஒரு ஊடுபயிர் வருமானம் வரணும். இல்ல இடையிலேயே எனக்கு ஒரு வருமானம் வரணும். என்னால வந்து வேலையாட்கள்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியல. என்னால வந்து ஆடு, மாடு, கோழிலாம் வந்து வளர்க்கறக்கு வாய்ப்பு இல்ல சார். நான் வந்து ஒரு ஒரு மிளகு மூலமா, ஊடுபயிர் மூலமா கூட நான் வந்து ஒரு காசு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு விவசாயி கேட்கிறாருன்னா, அவருக்கு வந்து இந்த மிளகு வந்து ஒரு நல்ல ஒரு சாத்தியங்க. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஆ ரொம்ப வறட்சியான தேக்கு மரம் வச்சிருக்கக்கூடிய தோட்டத்துல, ரொம்ப வறட்சியில வந்து இது வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம். அது எப்படிலாம் சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறத விரிவா இப்ப சொல்லப் போறேங்க. இப்ப இந்த மிளகு வளர்ப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ பார்ப்போம். இந்த மிளகு வளர்ப்புக்கு வந்து தண்ணி தேங்காத இடங்களா இருக்கணும். அப்ப தண்ணி தேங்குது அந்த இடத்துல அப்படின்னா, சற்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மணல வந்து அந்த இடத்துல போட்டு கொஞ்சம் நம்ம வேரல்கள் வராம இருக்கக்கூடிய நுண்ணூட்ட கலவை. இப்ப வந்து தொழு உரத்தோட சேர்த்து ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், அதுக்கடுத்தது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அசோஸ்பெரிலம் பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியா, மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா. இந்த 4யும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தொழு உரத்தோட கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸு. அப்ப நம்ம ஒரு 1 1/2 பிட் எடுத்து, அதுல மரத்துல இருந்து ஒரு 1 2 அடி எடுத்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணி இதுல தண்ணி தேங்காம வந்து ஃபர்ஸ்ட் 1 வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டோம். அது அடுத்தது வந்து வாரம் வாரம் 7 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தண்ணி வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, தேக்கு மரங்கள வந்து சீக்கிரம் பெருக்கறக்காகவும், வறட்சியான காலத்திலயும் வந்து ஒரே ஒரு டைம் மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஃப்ளட் இரிகேஷன் அதாவது வாய்க்கால் பாசனம் மூலமா வந்து தண்ணி குடுத்து, இந்த மிளகு செடிகள வந்து இந்த இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 மாசத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மரத்தோட உயரத்த வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு தேக்கு மரமும் 20 அடி போயிருக்கு. அதுல அந்த 20 அடி உயரத்துல அடிமரமே இருக்கு. அந்த அடிமரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பகுதி அளவு வந்து இந்த மிளகு கொடிகள் வந்து ஏறிடுச்சு. இது எதிர்காலத்துல இன்னும் ஒரு ஓராண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள் கழித்து வந்து இது சீக்கிரமா பூக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்ப இந்த மிளகு கொடியில வந்து எப்படி சார் இது தேக்கு மரம் தானே வச்சிருக்காங்க. தேக்கு மரத்துல வந்து மிளகு வளர்ப்பு வந்து சாத்தியம் இல்லன்னு நெறைய விவசாயிகள் வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வெய்ய காலத்துல வந்து தேக்கோட இலைகள் எல்லாமே கொட்டி போயிடும். அப்ப எப்படி சார் இத சாத்தியப்படுத்துனீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெயில் காலங்கள்ல தண்ணீர வந்து நாங்க ஃப்ளட் இரிகேஷன் அதாவது வாய்க்கால் மூலமா பாய்ச்சி இத வந்து ஒரு ஹியூமிடிட்டிய வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ரெயின் கன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பப்போ வந்து ஒரு 6 மாத இடைவெளிக்கு ஒருக்கா வந்து ரெயின் கன்ன யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன ஒரு குறு மரங்கள் வந்து தெரியும் கண்ணுக்கு. இது வந்து இன் பிட்வீன் தேக்கோட இடைவெளி வந்து 12 அடி, 15 அடி. இதுக்கு இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளரிசிடியா அப்படிங்கிற இந்த உரச்செடிய வந்து நம்ம நடவு செஞ்சிருக்கோம். இது மூலமா இந்த ஏரியாவுக்கு வந்து நல்ல அட்மாஸ்பியரிக்கல் ஹியூமிடிட்டி வந்து கிடைக்குது. அப்ப அந்த ஒரு காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த மிளகா வந்து வளர்றதுக்கு சாத்தியமான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்குது. இதுக்கு சூரிய ஒளியும் தேவைப்படுது. அதே நேரத்துல ஈரப்பதமும் தேவைப்படுது. அப்ப இந்த ஈரப்பதமும் சூரிய ஒளியும் கிடைக்கும்போது, இந்த மிளகு கொடி வந்து நல்லாவே சாத்தியமா வளரும். இது எல்லா விவசாயிகளுமே எளிமையா பயன்படுத்தலாம். அவங்களோட தோட்டங்கள்லயும் வளர்க்கலாம். அந்த மரங்கள் வந்து பயன்பெறக்கூடிய வருடங்கள்ல இந்த மிளகுலருந்து ஒரு தனி வருமானத்த அவங்க விவசாயிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சார் இங்க என்ன சார் பயன்படுத்தியிருக்கீங்க? என்ன வெரைட்டி சார் போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து கரிமுண்டா பயன்படுத்தியிருக்கோம். கரிமுண்டா அப்படிங்கிறது இந்த மிளகோட ஒரு வெரைட்டி. இது வந்து சமவெளியில நல்ல ஆரோக்கியமா வளரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனியூர்ல 2வது வெரைட்டி. பனியூர் 2 வந்து இங்க நாங்க குடுத்துருக்கோம் விவசாயிக்கு. ஸோ இது மூலமா இந்த விவசாயி வந்து இன்னைக்கு பயனடைஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு சாத்தியமா நீங்களே இத வந்து நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சார் இதுல டிம்பர் மரத்தோட சேர்த்து இந்த மிளகு வளர்ப்புல என்னென்ன சாத்தியங்கள் சார் இருக்கு? என்னென்ன பயன்கள் இருக்கு சார் விவசாயிகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்ப தேக்கு மரங்கள் இது வச்சிருக்கு. ஒரு 4 ஏக்கர் பரப்பளவு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 650 மரங்கள வந்து நம்ம தேக்கு வச்சிருக்கோம். அப்ப தேக்குல இருந்து ஒரு விவசாயிக்கு ஒரு சராசரியா ஒரு மரம் ஒரு ரூ. 10,000 போச்சுன்னா கூட, அதுலேருந்து அவருக்கு ஒரு நிகர லாபம் கிடைக்கும். சார் அந்த தேக்கு மரம் வச்சிருக்க வரைக்கும் நம்ம என்ன சார் பயன்பெறலாம்? அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ஊடுபயிர் குடுக்குறோம். இப்ப இந்த ஊடுபயிர வந்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா விவசாயிகளும் தாராளமா பயனிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு அவசகரியம் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஆடு, மாடுகள் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல வந்து இத டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மிளகு கொடிய வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மத்தபடி இத வந்து எல்லா விவசாயிகளும் வந்து எளிமையா வந்து தங்களோட தோட்டத்துல வளர்க்க முடியும். டிம்பர் மரங்கள் சாகுபடிக்குள்ள மிளகு, ஜாதிக்காய் இந்த மாரியான ஊடுபயிர்கள வந்து விவசாயிகள் வளர்க்கலாம். அந்த மிளகு வளர்ப்பு மூலமா எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகு வந்து இன்னைக்கு 1 கிலோ வந்து ஒரு ரூ. 600லேருந்து ரூ. 800 வரைக்கும் வந்து தனி விவசாயிகள் வந்து விக்கிறாங்க. கொள்முதல் விலை அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கலாம். அப்போ விவசாயிகள் வந்து எளிமையா இந்த மாரியான டிம்பர் மரங்கள வளர்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலா வந்து இந்த மிளகு கூட்டணி இருக்கும். அ அவங்க சாதாரணமா வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சி, அதோட வேர் அழுகல் வராமையும், சில பூச்சிகள வந்து தொல்லையும் வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஒரு தனி விவசாயி வந்து குறைஞ்சது 4லிருந்து 6 ஏக்கர் வரைக்கும் பராமரிப்பு செய்ய முடியும். இது மூலமா நிகர லாபமும் ஈட்ட முடியும். இப்ப நம்ம ஐயா தான் பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டமான 4 ஏக்கர் நிலத்த வந்து பாதுகாத்து, இந்த மிளக வந்து வளர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ, அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் இந்த மிளகு வளர்ப்ப பத்தி நெறைய தகவல் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மிளகு வந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் காய்க்கிறதையும் வந்து அடுத்து வரக்கூடிய பதிவுல வந்து பதிவிடுறோம். எல்லா விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.